தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழை படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. தமிழை படிக்க வேணான்ட்டு அவர் வேறு எதை படிக்க சொன்னார்? அவர் தெலுங்கு படிக்க சொன்னாரா, கன்னட படிக்க சொன்னாரா? அவர் இங்கிலீஷ் படிங்கடா. எங்கள் அப்பாவை தான் சொன்னார், எப்படியாவது இங்கிலீஷ் படித்து நம்ம குடும்பத்தில் நல்ல உயரத்துக்கு போயிரு. ஒரு அப்பன் அப்படி தான் சிந்திப்பான், ஒரு சமூகத்துக்கே அப்பன், ஒரு தந்தை அப்படி தான் சிந்திப்பான். என் புள்ள இப்படி தான் போகும் அப்படின்னா. நீ எதையாவது கம்பராமாயணம் படிக்கணும், நீ திருவாசகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சாவடிக்காத. நான் வேலை இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுத்துருக்க முடியாது. அங்கே பாரு பார்ப்பான் எப்படி படிச்சிருக்கான், அவன் லண்டனுக்கு போகிறான், அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கேஸ்டாக இருக்கக்கூடிய எப்படி மேலே போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், நீ என்றா இங்கே உட்காந்து இதை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கத்தான் செய்வான். ஒரு அப்பன் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த சமூகத்தில் கேட்பான், இல்லைன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம். இந்த சமூகத்தை யாரெல்லாம் பின்னோக்கி இழுக்கும் நினைக்கிறானோ, இந்த சமூகத்தை அழிக்கும் நினைக்கிறானோ, இந்த தமிழனுக்கு ஒரு அடையாளமும் இந்த தமிழன் முன்னோக்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணுவான், இல்லை அங்கே அது இருக்குது, இங்கே இது இருக்குது, நீ அதை படி இதை படிமா. அதெல்லாம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கணும், நான் சோறு திங்கணும்.